ஓகேவா? இப்போ வந்து நம்ம மெக்கானிக் சிஸ்டம் டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பர்கியர்ஸ் பார்த்தலாம். ஸ்பர்கியருக்கு இந்த கொஷின் தான் எடுத்துக்கிறேன் நான். இந்த கொஷின் இருக்குல்ல, டிசைன் எ ஸ்பர்கியர் வித் ஏ ஃபுல் டெப்த் இன்வல்யூட் இன்வல்யூட் டீத் ஹேவிங் பினியன் வித், அதாவது பினியனோட டயமீட்டர், அதாவது ஸ்பர்கியர் என்ன, ஒரு பினியன் கியர் இருக்கும், ஒரு கியர் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ பினியனோட டீத் நம்பர் ஆஃப் டீத் கொடுத்துட்டாங்க, அது 20 அண்ட் Z1 அது Z1 Z2 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் ஆஃப் த பினியன் கொடுத்துட்டாங்க N1, அப்புறம் பவர் கொடுத்துட்டாங்க. செலக்டிங் த சூட்டபிள் மெட்டீரியல் எல்லாம் சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. டிட்டர்மைன் த மேஜர் டைமென்ஷன்ஸ், அதாவது D1 கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ ஸ்பரோட ஃபில் டிசைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஆக்சுவலி என்னன்னா லேட்டஸ்ட்டாக உள்ள கொஸ்டின் தான் எடுத்துக்கிறேன், ஜூன் 2025 உள்ள கொஸ்டின். ஸோ இந்த C1 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்த எல்லாத்தையுமே நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ Z1 Z2 ஓகே. ஸோ Z1 வந்து பினியனோடது, Z2 வந்து கியரோடது. ஸோ இப்போ வந்து I is equal to Z2 டிவைட் பை Z1னா அப்படி பண்ணால் எனக்கு வந்து 3, அதாவது ஸ்பீட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன், கியர் ரேஷியோ கண்டுபிடிச்சி 3. அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு N1 தான் கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, N1 தான் வந்து இதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன, I is equal to N1 டிவைட் பை N2வா, அதை யூஸ் பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இது N2. ஸோ இனிஷியலாக கொடுத்த வச்சு Z1 Z2 N1 N2 பவர் கொடுத்துருந்தாங்க, இது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. சில நேரம் வந்து இந்த ஃபார்முலா மறக்குதுன்னு நினச்சிங்கன்னா எதுவுமே டேட்டா புக்லேயே இருக்கும். ஸோ எல்லாமே 8 சீரிஸில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்குதா, அதாவது இதில் ஒரு இடத்துல இருக்கும், அதாவது இங்கே வரேன், கரெக்டாக பார்த்தா வார்ம் அண்ட் வார்ம் கியர் பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கும். ஆக்சுவலி I is equal to Z1 by Z1 அப்படின்னு சொல்லிட்டு I is equal to N1 by N2 போட்டுக்கலாம். இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டிசைன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் ஸ்டெப் என்னன்னா மெட்டீரியல் சூஸ் பண்ணணும். மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது, இப்போ இதுதான் வந்து பினியன், இதுதான் வந்து கியர்னா ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கேன், சர்க்கிள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை, இதான் வந்து பினியன், இதான் வந்து கியர்னா ரெண்டுத்துக்கும் வந்து சேம் மெட்டீரியல் அசியூம் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்படி தான் வந்து நமக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, மெட்டீரியல் வந்து நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க சூட்டபிள் மெட்டீரியல் சொல்லிட்டு. அதனால் சேம் மெட்டீரியல் அசியூம் பண்ணிட்டோம். நான் வந்து சைட் பை சைட் சொல்லும்போது டிஃபரெண்ட் மெட்டீரியல் கொடுத்தா என்ன பண்ணாங்க சொல்லிடுறேன். ஸோ இப்போ சேம் மெட்டீரியல் சொல்றதுனால நான் வந்து C45 சூஸ் பண்ணிட்டேன். இது எப்படி சூஸ் பண்ணேன்னா, டிசைன் டேட்டா புக் எடுத்துட்டிங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இந்த பேஜ் நம்பரில், இந்த பேஜ் நம்பர் 8.5. ஸோ இந்த மாதிரி லேஅவுட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 கியரும் வந்து சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு C45 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, C45 சூஸ் பண்ணிட்டு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஹச்பின்னு இருக்குல்ல, இந்த ஹச்பிங்கிறத பக்கம் நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த சிக்மா பிங்கிறது கண்டுபிடிக்கணும். சிக்மா பிங்கிறது பார்த்தீங்கன்னா மாடியூல் வந்து 6, 7 இருக்குது. அப்போ எது சூஸ் பண்ணணும், ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் கன்சிடர் பண்ணிட்டு என் மாடியூல், அதாவது கம்மியாகவே மாடியூல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு 1400 எடுத்துக்கோ. இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எல்லா யூனிட்டுமே கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல எடுத்துக்கோ, அதான் பெட்ரு, எந்த இடத்துலையும் குழப்பிக்காத. அதுக்கப்புறம் சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 1400 கிலோ கேஜி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயரு. சிக்மா சிங்கிறது பார்த்தோம்னா 5000 கேஜி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நான் மெட்டீரியல் சூஸ் பண்ணிட்டேன். போத் கியருக்கும் ஒரே மெட்டீரியல் தான், ஹச்பி எடுத்துட்டேன். மேக்ஸிமே எடுத்துக்கோ, 215 ஆவரேஜ் எடுத்துக்கோ. ஏன்னா வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம், சப்ஸ்டிட் பண்ண மாட்டோம் இந்த ஆன்சரை. இதை வந்து கிரேட்டராக இருக்குது கம்மியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் பின்வரும் இதில். ஸோ அதனால் அப்படி இப்போ ஹச்பி எடுத்துக்கோ, சிக்மா பி எடுத்தாச்சு, சிக்மா சி எடுத்தாச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லாமே எடுத்து எழுதிக்கோ. அடுத்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெட்டீரியல் சூஸ் பண்ணியாச்சா. அடுத்து சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதுவுமே டேட்டா புக்கில் இருக்கும். டேட்டா புக்கில் வந்து இது எடுக்கிறேன். பேஜ் நம்பர் 8.13 இருக்குது டேட்டா புக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஃபார் டிசைனிங் சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்பர்கி தான் டிசைன் பண்ணுறோம். ஃபார் டிசைனுக்கு கொடுக்குற சென்டென்ஸ் ஏ அப்போ கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல ஃபார்முலா எழுதும்போது ஒவ்வொரு தெளிவாக எழுதணும். ஓகேவா, ஏன்னா அது சில தப்பு பண்ணியிருப்பேன், தப்பு பண்ணிடக்கூடாது, கரெக்டாக எழுதணும். இங்கே பார்த்து எழுதும்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா வந்து இங்கே I+1 இருக்கும். ப்ளஸ்ஸுங்கிறது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல், இது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ்ஸுங்கிறது எக்ஸ்டர்னல் கியருக்கு, மைனஸ்ங்க இன்டர்னல் கியர். நம்ம வந்து எக்ஸ்டர்னல் கியர் தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம், அதனால ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். மித்த எல்லா வேலையும் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். இப்போ 0.4 கான்ஸ்டன்ட் விட்டுரு. ஐங்கிறது என்ன, இது கியர் ரேஷியோவா, அது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன தேவைப்படும், சிக்மா சி தேவைப்படும். சிக்மா சி தான் இங்கே இருக்குது, எடுத்து போட்டாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேம் மெட்டீரியல் சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி நமக்கு இப்படிதான் சார் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க, இப்படிதான் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் கேஸ், சப்போஸ் ரேர் கேஸ் ஏதாவது மாற்றுறாங்க
வைக்கிறாங்க ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா வந்து பினியன் தான் டிசைன் பண்ணணும். ஏன்னா பினியன் தான் குட்டியாக இருக்கும், அதான சீக்கிரமாக ஃபீல் ஆகும். ஸோ பினியனுக்கு என்ன சிக்மா சி எடுத்தியோ அதை தான் போட்டிருக்கணும், அதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம ரெண்டுமே சேம் மெட்டீரியல் எடுத்தனால சிக்மா சி வந்து அதே தான் போட போகிறோம். 5000 கேஜி, இது எதுவுமே எல்லாமே கேஜி ஆஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் போடணும். ஸோ அது போட்டுருவியா. அப்புறம் இ வேணும். இ எப்படி சூஸ் பண்ணணும்னா அது டேட்டா புக்கில் இருக்குது. அப்படியே அடுத்த பேஜ் 2 பேஜ்க்கு அப்புறம் வந்தேன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ சப்போஸ் நீ இ வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரெண்டு சேம்னு அசியூம் பண்ணி போட்டிருக்கோம். அப்போனா 2.15 × 10⁶ கேஜி ஆஃப் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம போட்டுருவோம். சப்போஸ் நீ ரெண்டு தனித்தனி வேற மெட்டீரியல் எடுக்கிற அப்படின்னா வந்து இதுக்கு E1 ஒன்று எடுப்பேன், இதுக்கு வந்து என்ன ஸ்டீலா கேஸ்டியனா பிரான்ஸான்னு பார்த்து அதுக்கு ஒரு E2 எடுப்பேன். அந்த ஃபார்முலா கொண்டு போய் இங்கே போடணும். அந்த வேல்யூஸ் கொண்டு போய் இங்கே போட்டோம்னா உனக்கு இ ஈக்குவலன் கிடைக்கும். அந்த இ ஈக்குவலன் தான் நம்ம இந்த ஃபார்முலா போடணும். இது எப்பனா வந்து நம்ம ரெண்டு மெட்டீரியல் அசியூம் பண்ணா. ஆனால் நம்ம இந்த இடத்துல இ வந்து சேம், அதாவது சாரி மெட்டீரியல் சேம்னு எடுத்துருக்கிறோம். அதனால இ வந்து ஈக்குவேலன்னு சொல்லிட்டு இந்த 2.15 × 10⁶ எடுத்துருவோம். ஓகேவா. அதான் ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ எடுத்துரு. அது கேஜி ஆஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். அப்போ இது வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இ கிடச்சிருச்சு. இப்போ எம்டி கண்டுபிடிக்கணும். எம்டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா நம்ம டார் கண்டுபிடிக்கணும். நம்ம டார் கண்டுபிடிச்சிட்டு கே இன்ட்டு கேடி அப்படிங்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். அந்த வேல்யூ வந்து என்னன்னா இனிஷியலாக நம்ம அசியூம் பண்ணிடுவோம். அது வந்து 1.3 சொல்லிட்டு அசியூம் பண்ணிடுவோம். அது இங்கே போட்டிருப்போம். இப்போ இந்த எம்டி கண்டுபிடிக்கணும்ல, அதுவும் டேட்டா புக்லேயே இருக்குது. அது எங்கே இருக்குன்னா பேஜ் நம்பர் 8.15 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா இருக்கும் எம்டிக்கு. ஹெச்பி டேர்ம்ஸ் இருக்கும், கிலோவாட்டில் இருக்கும். நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது கிலோவாட் தான் கொடுப்பாங்க, ஏன் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 97420 × கிலோவாட் கீழே என்ன இருக்குல்ல, என்ன இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த பினியன். அப்போ என்ன அர்த்தம், நம்ம எடுத்துருக்கோம், நம்ம N1 N2 எடுத்துருக்கோம். அப்போ N1 என்ன 1800. இப்போ 1800 இங்கே போடுறீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பவர் வந்து எவ்வளோ 30 கிலோவாட், கிலோவாட்னே மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ 30ங்கிறது போட்டாச்சு. இது வந்து ஆல்ரெடி அங்கே இருந்த வேல்யூ 97420 இது போட்டாச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன, இதான் வந்து எனக்கு தேவையான எம்டி வேல்யூ. ஆனால் அந்த எம்டியோட என்ன பண்ணுறாங்க, கேடி இன்ட்டு கே மல்டிப்ளை பண்ணுறாங்களா, அதனால நான் 1.3 மல்டிப்ளை பண்ணிக்கேன். இனிஷியலாக அசியூம் பண்ணிப்போம் 1.3 சொல்லிட்டு. ஸோ அந்த வேல்யூ தூக்கி இங்கே போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதோட யூனிட் என்னவா இருக்குன்னா கேஜிஎஃப் சென்டிமீட்டர் அப்படின்னு தான் யூனிட் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுவுமே இங்கே செக் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், இங்கே கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அந்த இருக்குல்ல எம்டி வந்து கேஜிஎஃப் சென்டிமீட்டர், அவ்வளோதான். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஏதாவது கொலாப்ஸ் ஆகி வராமல் போயிடலாம். ஸோ அதனால் எல்லாமே பி ஷுர் கான்ஃபிடண்டாக போகணும். அப்போ வந்து இங்கே சிக்மா சியோட யூனிட் என்ன, கிலோகிராம் கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயர். இயோட யூனிட்டும் கிலோகிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான், கேஜி சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். எம்டியும் கேஜிஎஃப் சென்டிமீட்டர் தான். ஸோ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணியாச்சா. இப்போ ஐ தெரியும், இந்த சூழல் இந்த மாதிரி இருக்குல்ல, அது வந்து சையா, அது வந்து எப்படி எடுக்கிறதுனா பேஜ் நம்பர் அப்படியே எல்லாம் அங்கங்கே தான் இருக்குது, பேஜை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஈஸி. அதுக்கப்புறம் இந்த 5 எப்படின்னா வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம், இனிஷியலாக ஹை ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிவிட்டு 0.3 சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அசியூம் பண்ணி போடுறோமா, போட்டுட்டு எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே என்ன ஐயோட வேல்யூ என்ன 3. அப்போ 3 + 1 4. அப்புறம் எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுறேன். சிக்மா சி எடுத்து போடுறேன், இ போடுறேன், எம்டி போடுறேன். இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், பட் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய வாட்டி தப்பு நடக்கலாம், அவசரத்தில் போடுவோம், கரெக்டாக போடணும். இது ஈஸியாக சொல்லித்தரேன் எப்படி பண்ணுன்ட்டு. 0.74 ஃபஸ்ட்டு டிவைட் போட்டுக்கோ கேல்குலேட்டரில், அடுத்து 5000 போட்டுக்கோ, டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல போடும்போது கியூபிக் ரூட் இருக்குது, மறந்துடக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு அதெல்லாம் சொல்கிறேன். கியூபிக் ரூட் இருக்குது, கரெக்டாக பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளை 5 ஒர்க் பண்ண உனக்கு ஆன்சர் கிடைக்கும். கிடைக்கிற சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற எல்லாமே கேஜி ஆஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் தான் போடுறோம். அப்போ கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏ கண்டுபிடிக்கல. ஏ வந்து இந்த 19.1, அதாவது 191 மில்லிமீட்டரோட அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற க்ரைட்டீரியா வச்சுட்டோம். அடுத்து என்னன்னா மாடியூல் எங்கே கண்டுபிடிக்கிறது, மாடியூலுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஃபார் டிசைனிங் சொல்லிட்டு ஸ்பர்ருக்கு கொடுத்துருக்காங்களா, 1.26 கியூபிக் ரூட் ஆஃப் எம்டின்ட்டு அதான் எழுதியிருப்பேன். ஸோ அதான் இங்கே இருக்குது. இப்போ எனக்கு என்ன, எல்லா வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம எம்டி இருக்குதா, இருக்குது, அது தூக்கி அப்படியே போட்டுரும். அதுவுமே கேஜி ஆஃப் பெர் சென்டிமீட்டர் தான். அப்புறம் ஒய் வேணும். ஒய்ங்கிறது ஃபார்ம் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டருக்கு என்ன பண்ணணும்னா இங்கே எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னா, ஒய்ங்கிறதுக்கு நம்மளோட டீத் எவ்வளோ வந்திருக்கு, Z1 20 இருக்கா. ஸோ அந்த 20ங்கிறத வச்சு தான் வந்து நம்ம ஃபார்ம் ஃபேக்டர் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னா அதுவும் டேட்டா புக்கில் இருக்குது. 20 ஓகே, இங்கே தான் இருக்கும்.
எங்க இருக்கும் இந்த இருக்கு. இப்போ வந்து 20 தானே. ஸோ அப்போ வந்து 20 இங்க பார்க்கணும். இந்த இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து எக்ஸுங்கிறது ஒன்று இருக்கும். அடண்டம் மாடிஃபிகேஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டு அது 0. ஸோ 0 தான், இதுவும் 0 தான் அசியூம் பண்ணுவோம். ஸோ 0க்கு நேராக பாரு, 20க்கு நேராக பாருங்க. அப்போ 0.389 இருக்கா. அப்போ என்னோட ஒய்யோட வேல்யூ, ஒய்ங்கிறது ஃபார்ம் ஃபேக்டர், ஒய்யோட வேல்யூ 0.389. அதுக்கப்புறம் சிக்மா பி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. சாரி, கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. சாரி, நம்ம வந்து அங்கே எடுத்து எழுதிருப்போம்ல அந்த வேல்யூ, அதுவுமே கேஜி அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல தான் போடணும். அப்புறம் 5m என்னன்னா அதுவுமே டேட்டா புக்ல இருக்கும். மேலே போனீங்கன்னா இருக்கும். அது வந்து இந்த இடத்துல கீழே இருக்குமே, தான் இருக்கு. இந்த 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 5 இங்க கண்டுபிடிச்சு அது கீழே தான் இருக்கும். 5mன்னு சொல்லிட்டு 10 இருக்கும். 10 அதாவது 10 இதன் இருக்குல்ல, இன் ஜென்ரல்னு சொல்லிட்டு 10 போட்டிருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்றோம்னா சாதாரண கியர் தான் யூஸ் பண்றோம், நைலான் கியர் யூஸ் பண்ணல. அதனால 10 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். ஸோ அதனால வந்து 5m ஓட வேல்யூ 10. Z1 தெரியும், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா உனக்கு மாடியூல் கிடைக்கும். இப்பயும் கரெக்டாக தெளிவாக பார்க்கணும். இதெல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு கியூபிக் ரூட் எடுத்துட்டு மல்டிப்ளை பை 1.26 போட்டிங்கன்னா மாடியூல் வந்து 0 சென்டிமீட்டரில் கிடைக்கும். கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ சென்டிமீட்டரில் தான் கிடைக்கும் இது. அதை மில்லிமீட்டரை மாற்றணும். இப்போ மாடியூல் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதான் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். 8.2 நினைக்கிறேன். இங்கே வந்து 8.2 இந்த இருக்கு 8.2ல. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3 இது ஆக்சுவலி 3.3 விசிபிலிட்டி கட்டெல்லாம் 3.3. ஸோ 3.3ல வந்து இந்த இடத்துல 3.3. ஸோ அதுக்கு அடுத்த உள்ள வேல்யூ என்ன இருக்குன்னா 4 இருக்கு. ஸோ அந்த 4 வந்து அது அடுத்த 3.3க்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் வேல்யூ 4. ஸோ அந்த 4 தான் நம்ம வந்து மாடியூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஒரு கிரைட்டீரியா வச்சுட்டோம், மாடியூல் கண்டுபிடிச்சு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்ச மாடியூல் இருக்குல்ல, நம்ம கண்டுபிடிச்ச மாடியூலுக்கு சென்டென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கு, ஏங்கிறது 19.1 அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குதா. ஸோ அந்த கிரைட்டீரியா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் நம்ம. ஸோ செக் பண்ணுறதுக்கு சென்டென்ட் டிஸ்டன்ஸ் இந்த ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா புக்கில் இருக்கும். அந்த நிறையா ஃபார்முலா இருக்கும்ல, அந்த பேஜில் இருக்கும். ஸோ அது வந்து எடுக்கிறேன். இந்த இருக்கு பேஜ் நம்பர் 8.22 போனோம். ஸோ அதில் வந்து என்னன்னா மாடியூல் சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபார்முலா இருக்கும். A is equal to m z1 plus z2 divided by 2ன்ட்டு. நமக்கு z1 z2 தெரியும், போட்டுரு. மாடியூல் எவ்வளோ போட்டிருக்கோம், 4 கண்டுபிடிச்சிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணு, எவ்வளோ வருது 1. இங்கே வந்து என்னன்னா மாடியூல் வந்து நான் என்ன பண்ணுறேன், மில்லிமீட்டரில் போடுறேன். அதெல்லாம் மில்லிமீட்டர் ஆன்சர் கிடச்சிருக்குது. அதை அந்த இது பார்த்துக்கோங்க. சென்டிமீட்டரில் போனாலும் போட்டுக்கலாம். 0.4 போட்டால் ஆன்சர் சென்டிமீட்டர் கிடைக்கும். என்ன கிடச்சிருக்கும், 16 கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, அது 19.1 சென்டிமீட்டர், which is 191.9 மில்லிமீட்டரை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் எனக்கு எவ்வளோ வந்திருக்குது, 160 தான் வந்திருக்குது. அப்போ நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா மாடியூலை இன்க்ரீஸ் பண்ணணும். மாடியூல் எவ்வளோ இருக்குது, 4. சும்மா 4 5 இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. திரும்ப என்ன பண்ணணும்னா நம்ம 8.2 போகணும். அடுத்து ஸ்டாண்டர்டான மாடியூல் என்ன இருக்குங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குதுன்னா மாடியூல் வந்து 4க்கு அப்புறம் 5 தான் இருக்குது. அதனால நான் 5னே வந்து போட்டேன். ஸோ 5 போட்டு செக் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, ஏ வந்து 200 வந்துருச்சு. ஓகே, அப்போ 191 மில்லிமீட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகே சூப்பரு அப்படின்ட்டு அடுத்து இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம மாடியூல் கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு கரஸ்பாண்டிங் அந்த சென்டர் டிஸ்டன்ஸ் மேட்ச் பண்ணியாச்சு. மாடியூல் 5 ஏ வந்து 200. அந்த அப்டேட் வேல்யூ நல்லா பாக்ஸ் போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணுவோம். இப்போ மாடியூல் சென்டர் டிஸ்டன்ஸ் கதம். அதுக்கப்புறம் பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்குமே ஃபார்முலா வந்து இப்போ நாங்கள் போனல எங்க 0.22 ஆமாம், அங்கே இருக்கும். அங்கே போனோம் நம்ம. ஸோ அதுவுமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஃபார்முலா என்ன, D1 is equal to m z1, D2 is equal to m z2. ஸோ அதில் போயிட்டேன்னா உனக்கு கிடச்சிரும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி மாடியூல் தெரியும், Z1 தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணால் D1 D2 முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து செக்கிங் பண்ணோம். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும், மொத்தமே 3 வேலையாக கண்டுபிடிச்சிருப்போம். பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர், மாடியூல், சென்டர் டிஸ்டன்ஸ், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஆனால் அப்போ பண்ணும்போது நமக்கு வந்து டார்ஷனல் மொமெண்ட் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம இந்த வேல்யூஸ் வந்து இனிஷியல் வேல்யூ இருந்துச்சு, அது இன்க்ரீஸ்னா பண்ணியிருக்கோம். அப்போ டார்ஷனல் மொமெண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அதையுமே நம்ம வந்து உள்ள என்கவுண்டர் பண்ணோம். ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து என்னன்னா நம்ம என்ன படிச்சிருந்தோம், இங்கே காமிக்கிறேன். ஸோ MT is equal to K into KDயா, இந்த K வேல்யூவும் இந்த KD வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம சில வேல்யூஸ் தேவைப்படும். ஸோ அது என்னன்னு காமிக்கிறேன். அது எங்கே சூஸ் பண்ணோங்கிறது என்னன்னா அப்படியே ஃப்ரண்ட் பேஜ் வந்துருங்க. இங்கே வந்து K வந்து இங்கே இருக்கும்.
கே வந்து இங்கே தான் இருக்குமே. இந்த இருக்குல்ல இங்கே போட்டிருப்பாங்க லோடு கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் கேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அது வேணா நமக்கு பி தேவை, D1 தேவை. D1 இருக்கு பிச்சக்கல் டயாமீட்டர், அப்போ பி தேவையில்ல. இப்போ பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த சிக்மாவோட வேல்யூ வந்து பி 0.3 அசியூம் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஸோ 0.3 வச்சுக்கோங்க. அது இஸ் ஈக்குவல் டு பி டிவைட் ஏ. ஏங்கிறது என்ன, சென்டர் டிஸ்டன்ஸ். பிங்கிறது என்ன, ஃபேஸ் வித். புரியுதா? இப்போ ஃபேஸ் வித் தேவை நம்மளுக்கு. ஏங்கிறது இப்போ என்ன ஃபைனலாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதான் யூஸ் பண்ணோம். 200 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 200 இன்ட்டு 0.3 போட்டால் எனக்கு பியோட வேல்யூ 60 மில்லிமீட்ரு அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நான் எனக்கு தேவையான இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த வேல்யூ எப்படி பார்க்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சிக்மா B/D1 போட்டால் சிக்மா வந்து எனக்கு 0.6 கிடைக்குது. இப்போ என்ன பண்ணால் இங்கே நிறைய வேல்யூஸ் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், பியரிங் க்ளோஸ் டு கியர்ஸ் அண்ட் சிமெட்ரிக்கல் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ 0.6க்கு வேற வந்து 1.03 இருக்கா. அப்போ 1.03 தான் என்னோட கே வேல்யூ அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கேடி தேவையா, கேடி வேணும்ல. ஸோ கேடி வேணும்னா என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பார்க்கணும். இதான் கேடி, டைனமிக் லோடு ஃபேக்டர் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து என்னன்னா, இங்கே என்ன தேவைப்படுது, பிட்ச் லைன் வெலாசிட்டி தேவைப்படுது. பிட்ச் லைன் வெலாசிட்டி தேவைப்படுதுன்னா பை D1 N1 பை 60,000. ஸோ பை இருக்கு, D1 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு, தூக்கி போட்டுரு. அது மில்லிமீட்ரு. அந்த மில்லிமீட்டரை ஏன்னா எனக்கு வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்டில் தான் வரணும். இது மில்லிமீட்டரில் இருக்குது. நான் இங்கே போட்டேன்னா வந்து எனக்கு அது மீட்டராக மாற்றணும். அதனால் இங்கே 1000 டிவைட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் N1 கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 1800 சொல்லிட்டு. ஸோ அதை தூக்கி நம்ம போட்டுருவோம். ஸோ போட்டோன்னா எனக்கு ஒரு வெலாசிட்டி கிடைக்கும் 9.42 கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட் வரும்னா, 9.42 வருதா. இப்போ இதை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஐஎஸ் குவாலிட்டிங்க செக் பண்ணணும். ஐஎஸ் குவாலிட்டிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு அப்படியே முன்னாடி பேஜ் பக்கம் போகணும். எல்லாமே ஈஸி தான், எல்லாமே டேட்டா புக்கில் தான் இருக்குது. இது ஒன் டைம் 2 வாட்டி பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எல்லா மண்டையில் வந்துடும். ஸோ அப்படிங்கும்போது இப்போ ஐஎஸ் குவாலிட்டி பார்த்தோம்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஐஎஸ் குவாலிட்டி மீடியம் சூஸ் பண்ணிக்கிறோம். மீடியமில் ப்ரிஃபர்டு குவாலிட்டி 8. அப்போ ஐஎஸ் குவாலிட்டி 8 சூஸ் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி 8 தான் இருக்கும். திரும்ப போய் பார்க்கணும் தேவையில்ல. இது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா வந்து இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து 8. ஸோ இப்போ 8ன்னு சூஸ் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ணிட்டேன், ஐஎஸ் குவாலிட்டி 8 சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, ஹச்பியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென்னா லெஸ் தானா கேட்குறாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, அதாவது மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்று இருக்கும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிட்டு C45 சூஸ் பண்ணியிருந்தோம். C45 என்ன, அதோட ஹச்பியோட வேல்யூ என்ன இருக்குது, 175 வந்து 250 தான் ரேஞ்சு. அப்போ அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, 250 தான் மேக்ஸிமம் ரேஞ்சு. அப்போ அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, ஹச்பியோட வேல்யூ பாருங்கள் என்னன்னா லெஸ் தென் கிட்ட தான் 350 தான் இருந்துச்சு. அப்போ நம்ம கண்டிப்பாக 350 கீழே தானே இருக்குது. அப்போ 8 லெஸ் தென்னு. அப்போ இந்த வேல்யூ பார்க்கணும். இப்போ இந்த ரெண்டோட செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ நம்மளோட பாதி இதில் போயிட்டு இருக்குது. இப்போ டவுட் இருக்கும், பிட்ச்சில் வெலாசிட்டி எவ்வளோன்ட்டு. எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம, 9.42 கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இது 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 ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஓகேவா. இது வந்து ஸ்பர்ரி ஸ்ட்ரைட் பிவலுக்கு, இது ஹெலிக்கல் ஸ்பைரலுக்கு. இப்போ நம்ம ஸ்பர் தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 9 வந்திருக்கு. அப்போ 9 விட அதிகபட்ச வேல்யூ, அதுக்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கோ அதான் பார்க்கணும். அது 12 இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து ஏதாவது கோடு போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னு சார் சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்ன வேல்யூ என்ன இருக்குது, 1.55 இருக்கா, அதை எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. கேடியோட வேல்யூ 1.55. ஏன்னா அது 8, இதோட வேல்யூ 9.42 1.42 தான் மாறுது. ஆனால் தப்பு கிடையாது. இங்கே கோடு கொடுத்தனால முந்தின வேல்யூ எடுத்துக்கிறோம். நம்ம வார்ம் கியரில் கூட வந்து வெலாசிட்டி அசீவ்மெண்ட் 3 விட அதிகமாக பேசினா அது கடைசி வேல்யூ என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிப்போம்ல, அது மாதிரி தான் 1.55. இப்போ நான் கேவோட வேல்யூ வந்து 1.55, ஐஎஸ் 8ன்னு சூஸ் பண்ணிட்டேன். இது லெஸ் தென் சூஸ் பண்ணி கேடி இருக்குது. இப்போ என்னன்னா எம்டியோட வேல்யூ என்ன, ஆல்ரெடி அங்கே இருக்கிற ஃபார்முலா இன்ட்டு இந்த ஃபார்முலா எங்கே இருந்துச்சுன்னா ஆல்ரெடி போட்டு தான் உடனே காமிச்சிடுறேன். 97420 கிலோவாட் இன்ட்டு N1 இன்ட்டு இந்த கே இன்ட்டு கேடி மல்டிப்ளை பண்ணுவோமா. மொதல் 1.3 அசியூம் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது, இதான் வரப்போகுதுப்பா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதை வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கான ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 1.03 இன்ட்டு 1.5 வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ என்னன்னா நம்ம பண்ண டிசைன் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சென்டர் டிஸ்டன்ஸு, மாடியூலு, பிரிச்சக்கல் டயாமீட்டர், அப்புறம் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம் டார்ஷன் மொமெண்ட்டை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் செக் பண்ண போகிறோம். இதுவுமே டிசைன் டேட்டா புக்கில் இருக்குது. டிசைன் டேட்டா புக்கில் எங்கே இருக்குன்னா, அதே தான். இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஃபார் டிசைனிங் ஃபார் செக்கிங் இருக்கா. ஃபார் செக்கிங் சிக்மா சி கொடுத்துருக்காங்களா, ஸ்பர் தான் டிசைன் பண்ணுறோம். இப்போ சிக்மா சியோட வேல்யூ இப்போ வந்து ஏங்கிறது வேல்யூ நம்ம 200 சொல்லி வச்சிருக்கோமா. ஐங்கிறது கொஸ்டின்லேயே கொடுத்தது, ஈங்கிறது மாறாது, அதே தான் இருக்க போகுது. எம்டிங்கிறது மாற்றிருக்கோம் நம்ம அந்த வேல்யூ. பி கண்டுபிடிச்சிட்டோம் ஃபேஸ் வித். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து என்ன ஆன்சர் வருதுன்னா 5
5211.1 வருது. எது என்னோட இன்டியூஸ் சிக்மா சி. அது மாதிரி இந்த ப்ராக்கெட் தெரியும்ல, இது வந்து டிசைன். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் வந்து எனக்கு அது பேர் வந்து டிசைன் சிக்மா சி. வெறும் சிக்மா சி போட்டால் அது வந்து இன்டியூஸ்டு. இப்போ நம்மளோட வேல்யூ வச்சு எவ்வளோ இன்டியூஸாக கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து டிசைனை விட கம்மியாக இருக்கணும். அதான் அதிகமாகிடுச்சு. எவ்வளோ இருக்குன்னு பாரு, 5211.1 இருக்குதா, யூனிட் கிலோகிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஆனால் அதே எனக்கு சிக்மா சி வந்து இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னா 5000 போயிடுச்சு. இப்போ 5000 போயிடுச்சுன்னா நம்மளோட கிரைட்டீரியாவை இது மேட்ச் பண்ணலை. அப்போ 211 வந்து அதிகமாக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப அந்த மாடுலை இன்க்ரீஸ் பண்ணணும். வேற வழியே இல்லை, மாடுலை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ திரும்ப பண்ணணும். இதான் வந்து ஒரு இது சின்ன இது திரும்ப பண்ணுறோம். ஆனால் திரும்ப ஒன் டைம் பண்ணிட்டீங்கன்னா டக்கு கை வந்துடும். இப்போ மாடியூல் வந்து எவ்வளோ கடைசியாக வச்சிருக்கோம் நம்ம மாடியூல். இந்த இடத்துல மாடியூல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 5. இப்போ 5க்கு அடுத்து என்ன இருக்குது 6. அப்போ 6ன்னு அசீம் பண்ணிங்க. 6ன்னு அசீம் பண்ணல, 6ங்கிறத நான் வந்து மாடியூல் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த மாடல் கண்டுபிடிச்ச பிறகு நம்ம இந்த இடத்துல என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணோமோ எல்லாத்தையும் பண்ணோம். ஏன்னா அந்த மாடல் டிபெண்ட் பண்ணி தான் ஏ இருக்கு, அந்த மாடல் டிபெண்ட் பண்ணி தான் D1 இருக்கு, அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பி இருக்கு. அதனால எல்லாமே மாறும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா அதே மாதிரி ஏ கண்டுபிடிக்கிறேன், D1 D2 கண்டுபிடிக்கிறேன், பி கண்டுபிடிக்கிறேன். ஆனால் என்னதான் எனக்கு பி வந்து சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகும்னா எனக்கு ஏ சேஞ்ச் ஆகுது இல்லை, ஏன்னா அந்த ஏ ஃபார்முலா சேஞ்ச் ஆகிறதுனால பி சேஞ்ச் ஆகும். என்னதான் சேஞ்ச் ஆனாலும் எனக்கு அங்கே போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூவும் கேடியோட வேல்யூ அதே தான் இருந்துச்சு. ஸோ அது மாறவே இல்லை. ஸோ அதனால் அப்படியே எடுத்துக்கிறேன். எம்டி வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சனோ அதே நான் போட்டேன். ஸோ போட்டு எம்டிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு திரும்ப செக் பண்ணுறேன். திரும்ப என்ன ஃபார்முலா போடுறேன், அதே ஃபார்முலா இந்த ஃபார்முலா போடுறேன். எது மாறுது எனக்கு, இந்த பியோட வேல்யூ மாறுது, இந்த பியோட வேல்யூ கூட அப்படி மாறும், அண்ட் ஏவோட வேல்யூ மாறும். இப்போ இனிஷியலாக பாருங்க, அப்போ வந்து இங்கே வந்து 200 இருந்துச்சா, ஆனால் இங்கே வந்து எனக்கு வந்து ஏவோட வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு 240 வந்திருக்கு. அப்போ இருக்கிற வேல்யூவை இது கொஞ்சம் அதிகமாக டிவைட் பண்ணி விடுமா. ஸோ அப்போ வந்து இனிஷியலாக 5211 இருந்துச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு 4342 வந்திருக்கு. ஸோ இட் இஸ் விச் இஸ் லெஸ் தென் நம்மளோட டிசைன் கான்டெக்ஸ்டஸ். அப்போ சேஃபு. அப்போ இது வந்து கான்டெக்ஸ்டில் சேஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல சேஃபாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல சேஃபாக செக் பண்ணுறதுக்கு திரும்ப பெண்டிங்க்கு வந்து செக்கிங் ஃபார்முலா பார்க்கணும். இப்போ செக்கிங்க்கு பெண்டிங் ஃபார்முலா தான் இருக்குது, ஸ்பர்ருக்கு ஃபார்முலா இருக்குது, I+1 AMBY. இப்போ வந்து ஏங்கிறது என்ன, இப்போ என்ன பண்ணால் ஏங்கிற வேல்யூ என்ன பண்ணோம், இப்போ எனக்கு இப்போ வந்து முக்கியமான விஷயம், இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது வந்து தெளிவாக சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் இங்கே சொல்லியிருக்கணும், அதை 0.74 போட்டிங்க, போட்டிங்க. இந்த ஏ வந்து என்னன்னா எனக்கு என்ன இருக்குது, இனிஷியலாக 200 இருந்துச்சா, அதனால் நான் வந்து 200 மில்லிமீட்டர்னு போட்டிருப்பேன். இது 200ங்கிறது மில்லிமீட்டரில் இருக்கும். ஆனால் நமக்கு ஆன்சர்னா எதில் கிடைக்குது, கேஜிஎஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கிடைக்குது. அப்போ இந்த ஏவும் சரி பியும் சரி இதுவும் சரி எல்லாமே சென்டிமீட்டர் பிரகாரம் தான் இருக்கணும். அதை இங்கே கரெக்டாக சொல்லுது, இங்கே கரெக்டாக பார்க்கலாம். ஸோ சிக்மா பி இருக்குது, ஏவோட வேல்யூ இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் நான், ஏவோட 240 மில்லிமீட்டர். 10 டிவைட் பண்ணால் சென்டிமீட்டர். அப்போ 24 சென்டிமீட்டர். 24 மட்டும் இங்கே போடுங்க. அதுக்கப்புறம் மாடுல் என்ன லேட்டஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது 6. அப்போ மாடுல் 6. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி எனக்கு இன்னொன்று இப்போ தான் தோணுது, மாடியூல் வந்து 6ங்கிறது என்னது 6mm கரெக்டா. ஸோ 6mm எங்கள் மாடியூலுக்கு 6mm. நான் வந்து இங்கே இந்த இடத்துல 0.6 தான் போட்டிருக்கணும். இந்த இடத்துல வந்து 0.6 தான் போட்டிருக்கணும். 0.6 அப்புறம் சென்டிமீட்டராக மாறும். அதுக்கப்புறம் பியோட வேல்யூமே பார்த்தோம்னா எனக்கு 7.2. அது ஏன் 7.2னா 72 வந்திருக்கும் இந்த இடத்துல எனக்கு. 72 தான் வந்திருக்கு பியோட வேல்யூ 72. அப்போ டிவைட் பை 10 பண்ணால் எனக்கு வந்து 7.2. அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சது தான். இது வந்து மாறாது, ஏன்னா Z1ங்கிறது மாற்றவே இல்லை, அதே வேல்யூ தான் இருக்குது Z1 முதல்ல இருந்தால், இது மாறாது. ஸோ இதை கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன வருதுன்னா, இருங்க இப்போ நான் 0 மாற்றிருக்கேன்ல, என்னன்னு மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். 4 × 4342.58 டிவைட் பை 24 0.6 × 7.2 × 0.389 போட்டால் எனக்கு 430 வருது. ஓகேவா, ஆக்சுவலி வந்து எனக்கு 430 அப்படின்னு வருது. அப்போ இது வந்து கேஜி அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும். அப்போ என்னோட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டிசைன்ஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ செக் பண்ணணும்ல. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது, சிக்மா பி எவ்வளோ இருக்குது 1400 இருக்குது. அப்போ 430ங்கிறது 1400 விட கம்மி. அப்போ அப்படிங்கும்போது சேஃபு. அப்போ எல்லாம் செக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணதோட முடியல செம்ம. செக் பண்ணிவிட்டு எல்லாம் டிசைன் பண்ணது ஓகே. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் த மேஜர் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த கியரிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதையுமே கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து நம்ம டேட்டா புக்கில் அது வந்து இந்த .22ன்னு ஒரு பேஜ் நம்பர் இருக்கும்ல, அதில் தான் இருக்கும்.
22 எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஸோ இதில வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்னா, மாடியூல் கண்டுபிடிச்சோமா? மாடியூல், அதுக்கப்புறம் வந்து சென்டர் டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அ பிட்ச் டயாமீட்டரு, டிப் டயாமீட்டரு, ரூட் டயாமீட்டரு, நம்பர் ஆஃப் டீத். இத மட்டும் டேபிள்ல காலம் போட்டீங்கன்னா அவ்வளோதான். ப்ராப்ளம் முடிஞ்சுச்சு. டிசைன் முடிஞ்சுச்சு. சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அது இருக்கும் 240 எம்எம்மா. ஆனா யூனிட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா சில நம்ம எம்எம் மாத்திருப்போம், சென்டிமீட்டர் போட்டிருப்போம். அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால அத வந்து கரெக்ட்டா மாத்தணும். அதாவது பிட்சபிள் டயாமீட்டர் போட்டுறணும். டிப் டயாமீட்டர்னா இங்க எக்ஸ்ட்ராவா என்ன வரும்னா F0 வரும். F0ங்கிறது பார்த்தீங்கன்னா 1 தான். 1 தான் அஸ்யூம் பண்ணுவோம். அப்புறம் இது மாடியூல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாரி சி இங்க இருக்கும். சிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.5 எம். எம்னா மாடியூல். மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரூட் டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருங்க. நம்பர் ஆஃப் டீத்தும் அதே மாரி தான். கண்டுபிடிச்சா ஆக்சுவலி இந்த இனிஷியலா தெரியல ஐயோட வேல்யூ Z2/Z1 வேல்யூ அது இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணா முடிஞ்சுச்சு. ஸோ இவ்வளவுதான் ஸ்பர் டிசைன். ஸோ இனிஷியலா என்ன பண்றோம் நம்ம மாடியூல் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து மாடியூல் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து கேரக்டர் சென்டென்சஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் கரெக்டா வரலைன்னா அதை வந்து மாத்துறோம். அப்புறம் மாடிஃபை பண்ணிட்டு செக் பண்றோம். அதுவும் கரெக்டா இல்லைன்னா திரும்ப மாடியூல தான் கூட்டுறோம். மாடியூல கூட்டி எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இதோட நமக்கு டிசைன் ஆஃப் ஸ்பர்கியர் முடிஞ்சுச்சு. புரிஞ்சுச்சா? ஓகேடா கோபி. ஓகே. டேய் நான் கோபி, ஒரே வந்து டவுட். அந்த F0 வந்து 1 0யா? F0 வந்து 1 இங்க பாரு. F0 வந்து 1 இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. F0 ஓட வேல்யூ 1. ஓகே. ஓகேவா? ஓகே. நான் ஒரே நிமிஷம் அந்த இத பாஸ் பண்ணிக்கிறேன் நானு.